உங்களுக்கு தெரியுமா, ரொம்பவே சாதாரணமாக கிடைக்கக்கூடிய இந்த பழம் ஹேருக்கும் ஹெல்த்துக்கும் அண்ட் க்ளோவிங் ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பப்பாளி பழத்தை எப்படி 5 டிஃப்ரெண்ட் வேஸில் யூஸ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற மரங்களில் ஒரே டைமில் இவ்வளோ பப்பாளி பழம் பழுத்துருச்சு, வேஸ்ட் பண்ண மனசே இல்லை. ஸோ இதையெல்லாம் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணியே ஆகணும். இன்றைக்கி இதை வச்சு நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு பார்க்கலாமா? இவ்வளோ பழத்தை ஒரே டைமில் பார்க்குறக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக, எந்த கெமிக்கல்ஸும் இல்லாமல் ஆர்கானிக்காக விளைஞ்ச பழங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹெல்த்துக்கு, அப்புறம் ஹேருக்கு அண்ட் ஸ்கின்னுக்கு இதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா பழுத்த பழத்தை எடுத்து நல்லா கழுகிட்டு இதோட தோலை நீக்கிறேன். இந்த பீலரில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற இந்த தின்னான லேயர் மட்டும்தான் நீக்கும். அதனால் பழம் நிறைய வேஸ்ட்டே ஆகாது. ஃபஸ்ட்டு இந்த தோலெல்லாம் நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃபுல்லாகவே பீல் பண்ணியாச்சு. கட் பண்ணி உள்ளே பார்த்தோம்னா இதோட விதைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. நார்மலாகவே பப்பாளி பழத்தோட விதையை நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது பிளாக் கலரில் தானே இருக்கும். பட் இது ஏன் ஒயிட் கலரில் இருக்குதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. பட் பப்பாளி பழத்தோட டேஸ்ட்டில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. இது வந்து ரொம்பவே ஸ்வீட்டாக இருந்தது. பப்பாளி பழம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுப்போக்கு, வாந்தி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற டைம்லேயும் நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா இது கேஸு, டைஜஷன் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இதில் இல்லை. இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாகவே நம்ம வீட்டில் பப்பாளி பழம் ரெகுலராக இருக்கும். டெய்லியும் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸில் சாய் கிருஷ்ணாவுக்கு பப்பாளி பழத்தை தான் கொடுத்துட்ருந்தேன். ஸோ அவனுக்கு அந்த பழத்தை பார்த்தாலே வெறுப்பு வர மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இப்போ தோல் நீக்கிட்டு விதையை எடுத்த பப்பாளி பழத்தை எல்லாம் நல்லா கழுகிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஒரு நாள் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். டெய்லி மார்னிங் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு இதை கட் பண்ணி பேக் பண்ணுறதுக்கு லேட் ஆகும்னு நினச்சா முன்னாடி நாளே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து டைம் இருந்துச்சுன்னா நைட்லேயே கட் பண்ணி பாக்ஸில் பேக் பண்ணி வச்சுருவேன். அப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது மிட் மார்னிங் ஸ்நாக்கு ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன் அண்ட் நேச்சுரலாகவே ஸ்வீட்டாக இருக்கிறதுனால என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். நம்ம நெக்ஸ்ட்டு பப்பாயா ஷேக் தான் பண்ண போகிறோம். பப்பாயா ஷேக் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த பப்பாயா வந்து ஸ்வீட்டும் அதிகமாக இருக்கிறதுனால சீனி சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பப்பாளி பழ பீஸுகள் இதிலெல்லாம் போட்டு நம்ம நல்லா சில்டு மில்க் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்தோம்னா பப்பாயா ஷேக் ரெடி. நாங்கள் டெய்லி மார்னிங் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு கிளாஸ் குடிக்கிறோம். இது வந்து க்ளோவிங் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. ஸ்கின் டோனை பிரைட்டன் பண்ணுறக்கும் யூஸ் ஆகுது. ஏன்னா வைட்டமின் சி இதில் வந்து நிறையா இருக்குது. வைட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுறது ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்னு நிறைய கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி வைட்டமின் சி அதிகமாக இருக்கிற ஃபுட்டு இன்டேக் பண்ணுறதும் அந்தளவுக்கு நல்லது தான். நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட 2 டைப் ஆஃப் பப்பாயா இருக்குல்ல. ஒன்று வந்து ஆரஞ்சு கலர் அண்ட் எல்லோ கலர். இந்த ஆரஞ்சு கலர் பப்பாயா வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரூட் பவுலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி மில்க் ஷேக்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எல்லோ கலர் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பழம் இருக்கிறதுனால யாரும் டேஸ்ட் இல்லாத பழத்தை ப்ரிஃபர் பண்ணுறதே இல்லை. ஸோ இந்த பழத்தை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலான்னு பார்க்கலாமா? பப்பாயாவில் நேச்சுரல் என்சைம்ஸ் நிறையா இருக்கிறதுனால இது வந்து ஸ்கேல்ப்பை சூத்தன் பண்ணுறதுக்கும் ஹேரை சாஃப்டன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம ஒரு பவுலில் 2 ஸ்பூன் பப்பாயாவை அரைச்சும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் மேஷ் பண்ணியும் எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் கர்ட், அதாவது குவான்டிட்டி வந்து உங்கள் முடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணணும்.
பப்பாயாவில் பெப்பைன்னு ஒரு நேச்சுரல் என்சைம் இருக்குது. அது வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸை மட்டும் இல்லாமல் ஸ்கேல்பில் இருக்கிற டெட் ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம தலையில் இருக்கிற டேண்ட்ரஃப் எல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது என்னோடய ஃபேவரட் ஃபேஸ் பேக். இதுக்கு வந்து நம்ம 2 ஸ்பூன் பப்பாயா பியூரி எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஸ்மாஷ் பண்ணியும் எடுத்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அண்ட் இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள் இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி 10 to 15 மினிட்ஸ் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா ஸ்கின்னோட டோன் வந்து பிரைட்டன் ஆகிறது உங்களுக்கே தெரியும். அண்ட் இது வந்து டேன் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து டேன் அதிகமாக இருக்கிறதுனால வீக்லி ஒன்ஸ் இதை யூஸ் பண்ணுறேன். அப்புறம் நீங்கள் ஏதாவது அவுட்டிங் போகிறீங்க இல்லை ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா இந்த பேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாடி ஸ்க்ரப். இந்த ஸ்க்ரப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பாடி ஸ்க்ரப் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா டெட் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறக்கு. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பப்பாயாவில் இருக்கிற நேச்சுரல் என்சைம்ஸ் எல்லாம் டெட் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறக்கு முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ். இதை வந்து சர்க்கரை கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கை கால்கள் எல்லாம் நீங்கள் தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணலாம். ஃபேஸ்லேயும் இதை யூஸ் பண்ணலாம், சேஃப் தான். நல்லா கொஞ்சம் நேரம் ஜென்டில் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா ஸ்கின் வந்து எந்த அளவுக்கு ஸ்மூத் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும். அண்ட் இது வந்து தேய்ச்சி அப்ளை பண்ணி வாஷ் பண்ணதுக்கப்புறமா நேச்சுரலாக ஒரு க்ளோ கிடைக்கும் ஸ்கின்னுக்கு. ஸோ இப்படி தான் நான் பப்பாயாவை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதில் எது ரொம்ப பிடிச்சிருக்கு? மில்க் ஷேக்கா, ஹேர் பேக்கா, இல்லை பாடி ஸ்க்ரப்பா, இல்லை ஃபேஸ் பேக்கா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் சிம்பிள் லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக உமா வைப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.